ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஏர்போர்ட் ரெக்ரூட்மெண்ட் இப்போ விட்டாச்சு. அதை பற்றின முழு விவரங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இப்போ ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க 2025க்கானது. இதுக்கு யார் யாரெல்லாமே விண்ணப்பிக்கலாங்கிற முழு விவரங்கள் தான் இதில் பார்க்க போகிறோம். மொத்தம் 83 காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக தான் விட்டுருக்காங்க. லாஸ்ட் டேட்டு 18/3/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார் யாரெல்லாமே விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறது, வயது வரம்பு என்ன, அதை பற்றின முழு விவரங்கள் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்திய விமான நிலையம் எக்ஸிக்யூட்டிவ் பணியிடங்களை நிரப்புவதற்காக தான் இந்த வேகன்சி விட்டுருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் 83 காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பணி தான். ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 18/3/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பணியிடம் இந்தியா முழுவதும் எங்கே வேணாலும் கொடுப்பாங்க. அதிகாரப்பூர்வ இணையதளமும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின முழு விவரங்கள் வேணும்னா நீங்கள் அதில் போய் கூட பார்த்துக்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் என்னென்ன பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் சர்வீஸுக்கு 13 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸுக்கு 66 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அதுபோல் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபீஷியல் லாங்குவேஜுக்கு 4 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் சர்வீஸ்க்கு நீங்கள் எனி பேச்சுலர் டிகிரி பண்ணியிருந்தாலே போதும், தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கலாம், அனுபவம் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது படிச்சிருந்தீங்கனாலே அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் மற்றும் MBA தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அனுபவம் எதுவும் அவங்க கேட்கல. நீங்கள் இதுக்கும் ஃப்ரெஷராக MBA முடிச்சுட்டு ஃப்ரெஷராக இருந்தீங்கனால கூட நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபீஷியல் லாங்குவேஜுக்கு பார்த்தீங்கன்னா, இந்தி முதுகலை பட்டம் அல்லது ஆங்கில முதுகலை பட்டம் படிக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்தி ஏதாவது ஒரு பாடமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாடமாக இருந்திருந்தால் கூட நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா அனுபவம் எதுவும் கேட்கல. இந்தி அல்லது ஆங்கிலம் கட்டாய பாடமாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. மொழிபெயர்ப்பில் தான் 2 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வேறு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கல. ஸோ நீங்கள் இந்தி மொழியிலையோ அல்லது ஆங்கில மொழியிலையோ நீங்கள் ஏதாவது மொழிபெயர்ப்பில் 2 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அது இருந்துச்சுன்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க, அதுக்காக மட்டும்தான். அடுத்ததாக வயது வரம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3க்குமே பார்த்தீங்கன்னா 18 27 வயதுக்குள் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர் சர்வீஸுக்கும் சரி, ஹியூமன் ரிசோர்ஸுக்கும் சரி, அஃபீஷியல் லாங்குவேஜுக்கும் சரி. 3 போஸ்டிங்க்குமே பார்த்தீங்கன்னா 18 27 வயதுக்குள் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. உச்ச வயது வரம்பு தளர்வுகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி தான். SC/STக்கு 5 ஆண்டுகள், OBCக்கு 3 ஆண்டுகள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சம்பள விபரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபயர் சர்வீஸுக்கு 40,000 சொல்லியிருக்காங்க மாத ஊதியமாக. அடுத்து அதிலிருந்து 3% இன்க்ரிமெண்ட் 1,40,000 வரை வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, 3க்குமே அதே சேலரி தான் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸுக்கும் சரி, அஃபீஷியல் லாங்குவேஜுக்கும் சரி ஸ்டார்டிங் சேலரி 40,000 சொல்லியிருக்காங்க. இது எதன் அடிப்படையில் தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கணினி அடிப்படையிலான தேர்வு, விண்ணப்ப சரிபார்ப்பு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், டிரைவிங் டெஸ்ட், ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதன் மூலமாக விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே பாஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. இதில் ஏதாவது ஒன்றில் ஃபெயில் ஆகிட்டால் கூட நம்ம நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா, பெண்கள், SC/ST, PWB விண்ணப்பதாரர்களுக்கெல்லாம் விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாது. அதர்ஸுக்கு 1000 வரை விண்ணப்ப கட்டணம் சொல்லியிருக்காங்க. இது விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 17/2/2025 அன்னைக்கு தான் ஓப்பன் ஆகும். இப்போ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். எண்டிங் டேட் 18/3 வரையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த கிளிக் ஹியர் கொடுத்து போய் பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் நீங்கள் இப்போ அப்ளை பண்ண முடியாது. ஜஸ்ட் அது நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி AIயோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெப்சைட் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன் வேரியஸ் டிசிப்ளின்ட்டு. இதில் போயிட்டு ஜாப் போஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க, ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுக்கல. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கம்மிங் 17th அன்னைக்கு தான் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த ஜாப் போஸ்டிங் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். கண்டினியூஸாக உங்களுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அவங்களுக்கு எல்லாமே என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தடுத்த வேலை இது போன்ற பதிவுகள் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா கம்பல்சரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.